மக்களை வணக்கம். நான் உங்கள் விஎஸ்கே. நம்ம விஎஸ்கே மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி ஷிஃப்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெயிண்டிங் வண்டி வரப்போ எப்படி இருந்தது அது சின்ன சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். பட் மற்றபடி வண்டி வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அது எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். பிஃபோர் வீடியோ எப்படி இருக்கும் தெரியல, மேக்கிங் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு, அதனால் பண்ண முடியாமல் போட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அது எந்த லெவலில் பண்ணியிருக்கோம், ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் இந்த வண்டியோட வேலை எப்படி செஞ்சுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக யாருனா வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் என்னை நிறைய உற்சாகப்படுத்தும். அதுக்கு அடுத்தடுத்து நிறைய சூப்பர் வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம். நம்ம சூப்பராக செஞ்ச வேலைகளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க வண்டி புது வண்டி மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு புதுசாக போட்டிருக்கோம். ஃபாக் லம்ப்லாம் வண்டியில் இருந்தது தான், அந்த கவருக்கு மட்டும் அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரோமில் வரும், எல்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இதை வந்து நம்ம அந்த குரோம் இப்போ திருப்பி கிடைக்காததால் நம்ம சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மோனோகிராம் மட்டும் புதுசாக ஓட்டியிருக்கோம். நம்பர் பிளேட் ஏன் மாற்றலாம் திட்டாதீங்க, நம்பர் பிளேட் மாற்றத்துக்கு டைம் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி எல்லா லைட்டையும் பக்காவாக செக் பண்ணியாச்சு. பெயிண்டிங் தாங்க மெயின் மேட்ரு. டிங்கரிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டேமேஜ் இருந்தது. ரன்னிங் போர்டெலாம் ஃபுல்லாக கண்டோம். பட் அந்த ரன்னிங் போர்டெலாம் நம்மளே ஃபுல்லாக புதுசாக செஞ்சு ஃபுல்லாக எங்கெல்லாம் டென்ட் இருந்தோ அதெல்லாம் எடுத்து, இதில் மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோர் பெயிண்டிங் எல்லாமே பெயிண்டிங் ஃபுல்லாக கிராக் விட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ஃபுல்லாக கிராக் விட்டுருச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு பக்காவாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் இருக்கும். இதில் இந்த டோர் இது பாருங்கள், இந்த டோர் சைடில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்து பக்காவாக பண்ணியிருக்கோம். இந்த கலர் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா சன்லைட் காப்பர். இது பாருங்கள், சன்லைட் காப்பர், அந்த காப்பர் கலர் தெரியுதுங்களா? இதுவும் சரி. இங்கே பாருங்கள், நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எந்த இடத்துல எப்படி பார்த்தாலுமே அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த டோர் பேட்லேருந்து இந்த இன்டீரியர் ஃபுல்லாக டேஷ்போர்டு ஃபுல்லாக வரைக்கும் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். பட் பெயிண்டிங் பண்ணுறப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கைட்டி க்ளீன் பண்ணி மாட்டுறது தான். இதுக்குன்னு தனியாக சார்ஜஸ்லாம் எதுவும் கண்டிப்பாக பண்ணுறது கிடையாது. இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வேலையை பண்ணித்தரோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி சீட்டெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி, பேக் சீட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி தான் கொடுப்போம். அதேமாதிரி பேக் டோரை காட்டுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணணும், நிறைய பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 15 வருஷத்து வண்டி இதில் எந்த லெவலில் பண்ணமோ அது பண்ணால் தான் நல்லது. ஏன்னா ஃபுல்லாக பீடிங்லேருந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா எக்ஸஸாக சார்ஜஸ் போயிட்டே இருக்கும். அதனால் இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இந்த டோர் பீடிங்லாம் கழட்டி அதேமாரி திருப்பி பக்காவாக மாட்டி, அலைவில் பார்த்தீங்கன்னா அலைவிலோட சின்ன கிளிப்பு இருக்கும், நான் அதை பண்ணுறேன். ஏன்னா அலைவி பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறப்போ அழகாக இருக்கும். அது எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு, அலுமினியம் இல்லைங்களா, ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு ரொம்ப மோசமாக இருந்தது. அதை நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். உள்ள கேலிபருக்கு பார்த்தீங்கன்னா பாடியோட கலரே அப்படியே பண்ணியிருக்கோம். பொதுவாக எல்லாமே ரெட்டு பண்ணுவாங்க, செரி ரெட்டு, ஜெர்மன் ரெட்டு அப்படி அடிப்பாங்க. நம்ம அப்படி இல்லாமல் பாடியோட கலரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ அப்படியே டிக்கியை பாருங்கள், டிக்கிலெலாம் பயங்கரமான டென்ட் இருந்துச்சு. அதோடய ஷேப்லாம் ஏடாகூடமாக இருந்துச்சு. ஸோ டிக்கியோட ஷேப்பு கரெக்டாக பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மோனோகிராம் ஃபுல் செட்டு பக்காவாக எப்படி ஓட்டணுமோ அந்தளவுக்கு ஓட்டி பக்காவாக பண்ணியிருக்கோம். ரியர் பம்பர் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம். ஏன்னா பேக் பம்பர் ரெடி பண்ண முடியல, ரொம்ப கண்டமாக இருந்ததால் நம்ம பேக் பம்பர் புதுசாக போட்டுட்டோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக தெளிவாக இருக்குது. அப்படியே ரூப் டாப்பும் பாருங்கள். மக்களை இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் விண்ட்ஷீல்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு. நம்ம அதையும் விண்ட்ஷீல்டும் ஃபுல்லாக பாலிஷ் போட்டு, இங்கே பாருங்கள் உள்ளே இருக்கிறது கிளியராக தெரியல அளவுக்கு விண்ட்ஷீல்டும் பக்காவாக பாலிஷ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். அண்ணன்கிட்ட சாவி கொடுக்க போகிறோம். அண்ணன் தான் கஸ்டமரு. அண்ணா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே. கஸ்டமரை எப்போவுமே பார்த்தீங்கன்னா முழு திருப்தியோடு அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அந்தளவுக்கு பக்கா முழு திருப்தியோடு செஞ்சு தான் அனுப்புகிறோம். ஸோ எதையுமே மூடி மறைக்கிறது கிடையாது. வேலையை தரமாக முடித்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. பாய்ண்ணா, பாய்.
வெளியே இருக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருக்குது. எல்லா வேலையும் பக்காவாக முடிஞ்சிச்சு. பாய் பாய் மக்களே.